ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குறதுல நம்ம இனியாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் இனியா மூக்க நுழைச்சி ஒவ்வொரு பிரச்சனையாக தனக்குள்ளே போட்டுக்கிட்டு பத்தாவது குறைக்கு நம்ம விக்ரமையும் பயங்கர சிக்கலில் மாட்டி விட்டுட்டு இருக்காங்க இனியா. ஏற்கனவே இனியா கூட ஃப்ரெண்டாக இருந்த கூட படித்த மாயாவுக்கு உதவி பண்ண போகிறேன்னு சொல்லி மாயாவை சிக்கலில் மாட்டி விட்டு மாயாவோட அப்பாவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஆள் இறந்து போயிட்டாரு. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு நீ தாண்டி காரணம்னு சொல்லி மாயா இனியாவை பழி வாங்குறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இனியாவோட நாத்தனார் அக்ஷயா ரகு என்ற இளைஞனை காதலிச்சு கடைசியில் அந்த ரகுவால் கன்சீவ் ஆகிட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி ரகு வந்து ஒரு கட்டத்தில் இனியாவையும் அக்ஷயாவும் பிளாக்மெயில் பண்ணி ஒரு கட்டத்தில் இனியா ரகுவை அடிக்க ஆரம்பித்து என்னென்னமோ பிரச்சனை நடந்து ரகுவை மாயா போட்டு தள்ளி அந்த பழியை கொண்டு போயிட்டு இனியா மேலே போட்டுன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை இனியாவுக்கு வந்துச்சு. இதனால் இனியாவோட வாழ்க்கைக்கு மட்டுமில்ல இனியாவோட உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை வந்து போச்சு. இருந்தாலும் இனியா வந்து அடங்கின பாடு இல்லை. எப்படியாவது யார் பிரச்சனையாவது தலையிட்டு அந்த பிரச்சனையை தூக்கி தன் தலையில் போட்டுக்கிறாங்க. ரகுவோட கொலை விவகாரத்தில் இனியாவுக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இப்போ கமிஷனர் வரைக்கும் போயிட்டு இனியா வந்து இப்போ தான் ஃப்ரீயாக நின்னாங்க. இப்போது நம்ம விக்ரம் வந்து நீ டியூஷன் எடுன்னு சொல்லி இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இனியாவும் வேணான்னு மறுத்தாங்க. இப்போ இனியா டியூஷன் எடுக்கிறதுல புயலாக கிளம்பியிருக்காங்க. திவ்யாங்கிற ஒரு பெண், ஏழை பெண் வந்து படிக்க வராங்க. அந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் சரியில்லை. அதாவது அந்த பெண்ணோட அக்கா வீட்டுக்காரர் பயங்கர குடிகாரனாக இருக்கான். அவன் வந்து அந்த பெண்ணை வேலைக்கு போக வச்சு அதில் வர்ற காசை வச்சு குடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறான். இது இனியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே நேராக வீட்டில் போயிட்டு நீ எப்படியா ஒரு படிக்கிற பெண்ணை போயிட்டு வேலைக்கு போக சொல்லுவேன், அவள் சம்பாதிச்சு நீ குடிக்கணுமான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அந்த குடிகாரன் இனியாவை அடிக்க போகிறான். அதனால் இனியாவுக்கும் அந்த குடிகாரனுக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு பயங்கர சண்டை வருது. இந்த விவகாரமும் இனியாவுக்கு ஒரு பூதாகரமாக மாறப்போகுது. ஏன்னா குடிகார சவகாசம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி விக்ரம் நம்ம இனியாவை கண்டிக்க போகிறாரு. இப்படி எங்கே தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் ஒன் மேன் ஆர்மியாக நம்ம இனியா செயல்படுறாங்க. இதனால் இனியாவோட வாழ்க்கைக்கு அடிக்கடி சிக்கல் வந்து போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இனியாவோட அக்கா யாழினி கர்ப்பமாக இருக்காங்க. அந்த கர்ப்பத்தை கலைச்சி எப்படியாவது தன்னுடைய மகளை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமுதா கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க. இதனால் இனியா கிட்ட அமுதா பல டைம் வாங்கி கட்டிக்கிறாங்க. இருந்தாலும் அமுதா அடங்கின பாடல எப்படியாவது விஷம் வச்சு அந்த குழந்தைய கருவிலே கலைச்சி மலடிங்கிற பட்டத்தை யாழினிக்கு கட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டணும், தன்னுடைய மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணுங்கிறதுல அமுதா முனைப்பாக இருக்காங்க. தன்னுடைய சொந்த அக்காவோட வாழ்க்கையில் பாதிப்பு வரும்பொழுது இனியா பயங்கர ஹீரோயிசத்தை காமிக்கலாம். ஆனால் பொது விஷயத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைச்சி விக்ரமுக்கு இனியா பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வர்றது சரியாக தவறாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.